ஓகே கைஸ், ரொம்ப பசிக்குதே அப்படின்னு சொல்லி நம்ம நைட் அவுட் வந்த இடம் தான் நம்ம சென்னை கத்திப்பா ரபன் ஸ்கொயரில் இருக்கக்கூடிய பொரிச்ச பரோட்டா அப்படிங்கக்கூடிய கடைக்கு. ஸோ இவங்ககிட்ட நம்ம ஆர்டர் பண்ணது ஒரு நான்வெஜ் காம்போ. இதில் சிக்கன் சுக்கா, புலாவ், சப்பாத்தி, ஸ்வீட் வரும். ஸ்வீட் இல்லாதனால பரோட்டா கொடுத்தாங்க. அண்ட் அது போக நாங்கள் ஒரு பொரிச்ச பரோட்டா ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ அது வந்து சொல்லி ஆகணும். வெளியே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கிறிஸ்பியாகவும், உள்ளர வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டெண்டரியாகவும் இருந்துச்சு. அண்ட் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க கொடுத்த அந்த சிக்கன் சுக்கா அந்த காம்போவில் வந்தது இல்லையா, அதோட மசாலாவோட தொட்டு சாப்பிட்டோம். உண்மையை சொல்லி ஆகணும், இது அவ்வளோ ஃப்ளேவர்ஃபுல்லாக இருந்தது சாப்பிடும்போது. அண்ட் அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்துருந்தா போல பார்க்காது இது ஒயிட் ரைஸ் மாதிரி தான் இருந்துச்சு. இதில் இவ்வளோ ஃப்ளேவர் அடக்கி வச்சிருப்பாங்களான்னு கேட்டால் தெரியல, பட் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு அந்த சேர்வாவோட சாப்பிடும்போது. அண்ட் ஃபைனலாக அவங்க கொடுத்த அந்த பரோட்டா இட் வாஸ் ஸோ சாஃப்ட். எனக்கு பரோட்டா அப்படி இருந்தால் தான் பிடிக்கும். அண்ட் அந்த சேர்வா அது என்னன்னே சொல்லுங்க, என்ன பண்ணாங்க இதில் வேறு லெவல் டேஸ்ட்டாக இருந்துச்சு. அது கூட சாப்பிட்டு பார்த்துட்டோம். அண்ட் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா சப்பாத்தி அந்த காம்போவில் வந்தது. அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நீட்டாக இருந்துச்சு, அந்த கல் மாதிரி இல்லாமல் நீட்டாக சாஃப்ட்டாக இருந்தது. அண்ட் இந்த சுக்கா சொல்லி ஆகணும், அதில் இருக்க பீஸ் அவ்வளோ டெண்டருங்க. இந்நேரத்தில் இவ்வளோ டேஸ்ட்டாக கிடைக்குமாங்கிறது சொல்லி ஆகணும். வேறு லெவல் தெரில எனக்கு, சூப்பர். அண்ட் ஃபைனலாக எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி